எதற்கு என்று சொன்னால், உனக்கென்று நான் வைத்திருக்கிறதை சுதந்திரிக்கிற ஒரு காலம் உனக்கு வைத்திருக்கிறது. சரிங்களா? ஆதியாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எல்லாம் எடுத்துக்க. முதல்ல தமிழ்ல என்ன பண்ணுச்சுன்னா சிஸ்டர் வாசிப்பாங்க, எங்க சிஸ்டர் வாசிக்குவாங்க முதலாவது, பின்பு நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். முதலாவது நம்ம வாசிக்கிறது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Genesis chapter 13 verse 17. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். Arise, walk through the land in the length of it and in the breadth of it, for I will give it unto thee. Amen. Hallelujah. எழுந்து நடந்து சுதந்திர பாகத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தில் இதை எழுதுகிறேன். எழுந்து நடந்து சுதந்திரித்துக் கொள்ளும் காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே இதுல இருந்து நமக்காக என்ன வைத்திருக்கிறாரோ ஆண்டவர் அவருடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் இருக்கும்போது இந்த வார்த்தை பார்த்து திரும்பவாய் வந்துச்சுன்னா எழும்பு, அரைஸ். அந்த வார்த்தை வந்து திரும்பமாய் வந்து கொண்டு அப்புறம் இந்த காரியங்களை குறித்து அப்படியே தியானிச்சு. அரைஸ்ன்றது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. எலும்பி பிரகாசிக்கும் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மை புதித்தது. இது வந்து நமக்கு உடனே வருகிற வசனங்கள். ஆனா ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். நான் இதை குறித்து தியானித்து கொண்டே இருக்கிற வேலை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமினுடைய காரியங்களை காண்பிச்சு அதுல கடந்து போகும்போது வசனத்தோட கூட கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட பேசுற வார்த்தைனா எழும்பு. அதை அந்த எழும்பு, சரிங்களா? அந்த காரியங்கள் இந்த எழும்பு என்ற வார்த்தை யாரிடத்துல பேசப்படும் அது முதலாவது நாம் அறிந்து கொள்ளலாம். அரைஸ் இந்த வார்த்தை சும்மா எல்லாத்தையும் பேசுகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை பேசுனதுக்கு காரணங்கள் இருக்க வேண்டும். சில காரியங்கள் தியானித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு வெளிப்பட்ட சில காரியங்கள். The first one, you speak to a person, arise. எழும்பு என்று சொல்லி யாரிடத்துல நம்ம பேசுவோம்னு சொன்னா, சும்மா உட்கார்ந்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு படுத்துக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒருத்தங்க பாருங்க. அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணும்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? எழும்புப்பா. பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? So the first யாருக்கு சொல்லப்படுதுன்னா, ஒரு ஐடில் பர்சன். அப்படின்னா சோம்பேறித்தனமா இருக்கிறது, என்ன செய்யறதுன்னு தெரியல, அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே வாழ்க்கை ஓடுது, அப்படியே போட்டுவோம் வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுங்க. வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது, சரி அதோட கூட நம்மளும் போவோம், அது அப்பப்ப நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம். இன்னொருத்த கூட்டம் என்ன சொன்னா, என்னன்னே தெரியாம நான் படுத்து உறங்கி கொண்டு இருப்பது. என்னன்னு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதே தெரியாது. அப்படியே என்ன பண்றது, சரி அப்படியே போட்டோம், அப்படியே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். அப்போ இந்த கூட்டத்தார் எப்படிப்பட்டவங்க சொன்னா, ஆதரவுக்காக எதையும் அவங்க செய்ய போறது இல்லை. ஏன் செய்ய போறது இல்லைன்னு சொன்னா, அவங்க என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியல. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரை ஏற்றாச்சு, சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டாச்சு, கிறிஸ்தவங்கள் ஆயாச்சு, பரலோகத்துக்கு போகணும், அப்படித்தான் இந்த காரியங்கள் எவ்வளவு முடிஞ்சு போச்சு. பட் வாட் ஹேவ் யூ ஹேவ் டு டு? நீ என்ன செய்யணும்? அப்போ அவர்களுக்குள்ள என்ன இல்ல, என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு அறிவே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போயிடுறது, நல்ல மனுஷனா இருக்கணும், நல்ல ஆளா இருக்கணும், யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, யாருக்கும் இல்ல, நான் உண்டு, என் வேலை உண்டு, ஆமா சர்ச்சுக்கு போவேன், என்ன சொல்றது, சர்ச் ஆக்டிவிஸ்ட கால் தருவேன், காணிக்க போடுவேன், ரசமா கொடுப்பேன், அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்பா செய்வேன், அவ்வளவுதான். அப்புறம் என்ன அடுத்தது என்ன செய்யுது, என் பிள்ளைங்க வளரணும், அவங்க நல்லா படிக்கணும், அவங்க இப்படி வரணும், அப்படி வரணும். இது இந்த கூட்டத்தார். இதுதான் இந்த கூட்டத்தாருக்கு என்ன தெரியாது, வெளியே ஒண்ணுமே தெரியாது. அவங்க தெரிஞ்சதெல்லாம் காண்கிறபடி ஓடிக்கொண்டே இருப்பாங்க. இவ்வளவுதான் இவங்களுக்கு தெரியும். இதுக்கு மேல பேசிங்கன்னா சொன்ன அதான் இதுக்கு அவ்வளவுதான். என்ன நினைக்கிறாங்க, இது ஓடிக்கிட்டே இருக்கும். இத்தனை வருஷம் ஓடலையா, இப்பயும் ஓடும். ஆனா என்ன தெரியல, காலங்கள் மாறி இருக்கிறது.
Praise the Lord. காலங்கள் மாறும். அப்போ ஒருவர் எழும்பு என்று சொல்லுகிறார் என்ற அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? வரப்போகிறதற்கு உங்களை ஆயத்தம் பண்ண விரும்புகிறார். Praise the Lord. வரப்போகிறதற்கு உங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். வரப்போகிறதுக்கு ஆயத்தம் பண்ண. அதனாலதான் வரும் காரியங்களை அவர் நம்ம முன்னமே அறிவிக்கிற கர்த்தர். நாமும் ஏனோ தானே என்று சொல்லி அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்வோமே, ஆனால் காரியங்கள் வரப்போகுது. திரும்ப நான் சொல்றேன், நடக்க போற காரியங்கள் அது என்ன பண்ணாது, நிற்காது, அது நடக்கும். ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னால், அவைகளுக்கு தப்பி செல்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். Praise the Lord. What is going to come upon the earth is going to come upon. வரப்போகிறது, வரப்போகுது. அந்திகிறிஸ்து வரப்போம். புரியுதா உங்களுக்கு? அதை நிக்க வைக்கலாம் முடியாது. ஆனா உங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, அதற்கு முன்பே அந்த நாட்களில நீங்கள் போய் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அந்த நாட்களுக்கு முன்பே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அந்த சொல்றாரு, எலும்பு பாவம், தூக்கம் போதும், நீ தூங்கிட்டு இருந்தது போதும், ஏனோ தானோ வாழ்ந்து கொண்டிருந்தது போதும், ஆயத்தப்படு. வரப்போகிற காலம் கொடுமையா இருக்க போகிறது. புரியுதா உங்களுக்கு? எழும்பு. சரிங்களா? அது ஒரு கூட்டத்தார். இரண்டாவது யாருன்னு சொன்னா, அவங்களுக்கு இருக்கிற என்ன சொல்றது, தரிசனம் சொல்லலாம், அல்லது அவங்களுக்கு இருக்கிற திட்டம், தேவன் அவளை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை அறியாதவர்கள். முதல் கூட்டத்துக்கு அவங்களுக்கு அவங்க மேல ஒரு திட்டம் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. இந்த கூட்டத்துக்கு தெரியும், ஆனா அறியாதவர். கர்த்தர் என்ன அழைத்திருக்கிறார் தெரியும். அவருடைய தெரிந்துகள் மேல இருக்குது தெரியும். கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கார் தெரியும், ஆனா அது என்ன என்பதை அறியாதவர்கள். அதையும் சொன்னா நேரம் எடுக்கிறது இல்லை, நேரம் எடுக்கிறது இல்லை. கிதியோன் உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்து என்ன சொல்றேன், அவங்க எங்க ஆலையில போயிட்டு, ராஜாலையில போயிட்டு அங்க கோதுமை என்ன பண்ணா போர் அடிச்சுட்டு இருக்கிறான், கேட்டு செஞ்சுட்டு. இப்போ தேவதூதர் அங்க சொல்றான், அவனோட பேசுறான். அப்ப சொல்றான், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தா எங்களுக்கு இப்படியே நடக்கும். புரிஞ்சு, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தா இப்படி நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் மறந்துடுறான் அவங்க இருக்கிற திட்டம். தேவன் என்ன வச்சிருக்காரு, இஸ்ரவேல் ஜனத்துக்கு திட்டத்தை வைத்திருக்க. என்ன திட்டம்? உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாகாமல், சகல ஜாதியில பார்க்க புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன், உனக்கு விரோதமாக இருக்கிற எந்த ஆயுதமும் வாய்க்காது, நீ உன் சத்துருக்களை மேற்கொள்ளுவாய். இதெல்லாம் உடைய வாக்கு தத்துவம். அப்போ வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவர் எப்படி வாக்கு தத்துவத்தில இருந்து அவர் பின்வாங்க முடியும்? நல்லா புரிஞ்சுங்க. திட்டம் வைத்தவர் திட்டம் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த திட்டம் கொடுத்தவர் அந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் எப்படி அவர் பின்வாங்க முடியும்? அப்ப அவர் பின்வாங்கல. அந்த திட்டம் நிறைவேறாமல் இருப்பதற்கு நான் கீழ்ப்படியல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் செய்யல, ஆண்டவர் பண்ணல, இதை பண்ணல, அதை பண்ணலன்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா அறியாமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இது ஏன் நடந்தது, புரியுதா உங்களுக்கு? இது ஏன் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேல பழி போட முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. இது ஏன் நடந்தது போகணும், அங்க அவடத்துல கேட்கணும். இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அதை குறித்து தங்களுக்கு இருக்க திட்டம் என்ன என்பதை குறித்து அவங்க என்ன பண்ணல, கேட்கல. அவன் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருன்னு சொன்னா இவனால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. புரியுதா உங்களுக்கு? ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? தன்னுடைய அழைப்பு என்ன, தன்னை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, ஏன் என்னை இரட்சித்தார்? நமக்கெல்லாம் தெரிஞ்சது எல்லாமே சுயநலம், பரலோகம் போறதுக்கு. நான் பரலோகம் போறதுக்கு என்ன ரசித்தேன், இதுதான் நமக்கு தெரியும். சுயநலம் இல்ல. பூமியில இயேசுவானவர் இன்னும் காரியங்களை செய்து முடிக்கணும். சிலுவையில அவர் முடித்தார் என்பது ஆவிக்குரியவைகளை முடித்து கடந்து போனார்.
இப்பொழுது அது சரீரத்துல நிறைவேற வேண்டும். அது நிறைவேற வேண்டுமானால் இந்த பூமியில அவருக்கு நாம் தேவை. அப்ப யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை புத்திரராக்கிறார். அந்த புத்திரர்களுக்கு அவர் என்ன பண்ணார்? ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். என்ன அது? ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். அப்போ நான் என்ன சொல்றது, எதுவுமே இல்லாதது போல வாழ்ந்துட்டு இருந்தா முடிவில் அங்க வந்து வெக்கப்பட்டுப்போம். நல்லவங்க சொல்லிட்டு இருக்கிற ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறவங்க கடைசியில தடுமாறுறாங்க. கடைசியில தடுமாற்றம் உண்டாகிறது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லவங்க சொல்றது முக்கியம் இல்லை. தேவனுடைய காரியத்தை அறிந்து அவரோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறார்களா? இங்க சன்மார்க்க ஜீவியத்திற்கு இடம் இல்லை, கீழ்ப்படிதலுக்கு தான் இடம். ரொம்ப முக்கியமான இந்த இரண்டாவது கூட்டத்துக்கு அவங்களுக்கு திட்டம் இருக்குன்னு தெரிந்தாலும் அது என்ன என்பதை அவர் அறியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து அந்த சொல்றாரு, எலும்பு மறுத்தாரு, உன்னை கொண்டுனது இஸ்ரவேலை ரட்சிக்கணும், இதையோனே போது எலும்பு, நீ போய் ஒளிஞ்சுக்கிட்டு காப்பாத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுக்குள்ள உன்னால தெரிஞ்சுக்கிட்டது. அப்ப there is a purpose in me. I must know what is the purpose. என்னை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது என்ன? ஊழியம் செய்த தேவ திட்டமா? இங்க நிறைய மாட்டிக்கிறது ஊழியத்துல. ஏதோ ஒரு ஊழியத்தை செய்யறது தேவ திட்டம் அல்ல. புரியுது உங்களுக்கு? ஊழியம்னா வார்த்தை புரிஞ்சுக்க, வேலை என்னமோ வேற வார்த்தை இல்லை, வேலை செய்யறது. சரிங்களா? வேலை செய்யறது. அப்ப என்ன வேலை வேணா செய்யலாமா? செய்ய முடியாது. கண்ணு என்ன வேலையை செய்யணும்? பார்வை. கையுட. அப்ப எனக்கு என்ன? என்னை குறித்த திட்டம் என்ன? சுவிசேஷத்தை அறிவிக்கிறது எல்லாருக்கும் விழுந்த கடமை. புரியுதா உங்களுக்கு? அது கடமை அப்படின்னு சொல்றது. இட்ஸ் a responsibility. இப்ப என்ன சொல்றது? டெய்லி சமைச்சாதான் சாப்பிடணும். இத ஒரு வேலை செய்யறேன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்றது? சமைக்கிறது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா முடிஞ்சது. அது ஒரு பெரிய இடத்துல முடிஞ்சது. நம்ம செஞ்சுதான் ஆகணும். நம்ம செய்துதான் ஆகணும். ஏன் செய்து ஆகணும்? அது என்னது? ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. சமைச்சு சாப்பிட்டு ஆகணும். இட்ஸ் a responsibility. புரியுதா உங்களுக்கு? இதை என்ன பண்ணிட கூடாது. நீங்க என்ன பண்ணிட கூடாதுன்னு சொன்னா, இத ஒரு பெரிய வேலையை எடுத்துட்டு வாழ்க்கையிலே இதுதான் பெரிய கோல் மாதிரி எடுத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க? உங்க திட்டத்தையே என்ன செய்றீங்க? டெய்லி சமைச்சு போட்டுட்டு இருக்க. இத பெருசா எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய அழைப்பை என்ன பண்றீங்க? தெரிந்து கொள்ளுதல் என்ன பண்ணும்? அப்போ எனக்கு என்று கர்த்தரை தெரிந்து கொண்ட திட்டம் என்ன? For what? எதற்கு? உங்களுடைய உள்ள போடாதீங்க. உங்களுடைய மண்டையில உள்ள போடாதீங்க. நான் இப்படி செய்யணும், நான் அப்படி இருக்கணும், நான் இப்படி செய்யணும், அப்படி உள்ள போடாதீங்க. உங்க ஐடியாவை அவர் கேட்கல. உங்க ஐடியாவை கேட்கல. திரும்ப ஞாபகம் வச்சுங்க. உங்க ஐடியாவை கேட்கல. அவரு ஏற்கனவே அவர்கிட்ட ஐடியா இருக்குது. இல்ல கிளியர் பண்ணிங்க மைண்ட்ல. மனுஷன் இல்ல அவரு. He already has everything. எல்லாம் பாத்தீங்கன்னா நேர்த்தியும் அழகுமானது. திட்டம் எல்லாம் பியூட்டிஃபுல். சோ அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? அதை ஏற்றுக்கொள்ளும்படி. எனக்கு என்னன்னே தெரியலன்னு சொன்னா நான் எங்க ஓட்டுறது? தெரிஞ்சாதானே ஓட முடியும். நான் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியலன்னா அப்ப நான் எங்க ஓட்டுறது? அதுதான் இன்னைக்கு நம்ம தடுமாறோம். இன்னைக்கு என்ன ஒரு தெளிவு இல்லை. ஒரு புயல் காற்று அடித்தவருடைய பயம் வருது. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்னது மறந்துடுறோம். புயல் காற்று அடிச்ச உடனே என்ன பண்றோம்? அழிந்து போக போறோம். வருது. ஏன்னா நமக்கு என்னது தெரியல. ஏன்னா அக்கறையில் எனக்கு ஒரு வேலை இருக்குது. அந்த வேலை நான் தான் செய்யணும். அந்த வேலையை நான் தான் செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ புயல் காற்று என்ன பண்ண முடியாது?
என்னை வந்து அழித்து போட முடியாது. ஏன்னா அந்த வேலையை செய்யறதுக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னாதான் இன்னொருத்தர் அனுப்புவார். கிளியரா இருக்கு. நான் வரமாட்டேன்னு சொன்னாதான். அதான் மொதற்காய் சொல்றேன் எஸ்தரத்துல, இந்த காலத்துல நீ மௌனமா இருப்பாய் ஆனால் இஸ்ரவேலுக்கு வேடத்துல இருந்து ரட்சிப்பு வரும். நீ மௌனமா இருப்பானா அப்படி நீ கீழ்ப்படியாம நீ இந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதபடிக்கு உனக்கு அதற்காக என்றுதான் கர்த்தர் உனக்கு அந்த தேசத்துல ராணியா வச்சிருக்காரு. இந்த காலத்துக்காக. புரியுதா? உங்களுக்கு நல்ல வீடு வாசல கொடுத்து நல்ல ஹாப்பியா வச்சு சமாதானம் வச்சு அதுக்காக வைக்கல. அது ஒரு பிரதான நோக்கம் அல்ல. அதனுடைய நோக்கமே உன்னை சமாதானத்திலும் செழிப்பிலும் சந்தோஷத்திலும் எதற்கு வைத்திருக்கிறார்? அவர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. That you should not get distracted. என்று திறக்கப்படும் நமக்கு. அப்போ எனக்கு தெரியணும் எதற்கு அழைத்தார். அப்ப யார்கிட்ட கேட்கணும்? அவர்கிட்டதான். எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. சரி, ஏன் தெரியல? ஏன் தெரியல? காரணம் என்னன்னா, நம் தேவனை என்ன பண்ண மாட்டோம், புரிஞ்சுக்க மாட்டோம். ஒருத்தருக்கு ஒரு வேலையை செய்ய சொல்லி நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வீங்க? அவங்களுக்கு புரியுற மாதிரி ஆமாவா இல்லையா? சில பேர் என்ன பண்ணா தெரியும் போயிடுவாங்க. போயிட்டு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. கேட்டா நீங்க வந்து சொல்லலன்னுவாங்க. வேலை செய்ய போறது நீ. நல்லா புரிஞ்சுக்க. வேலை செய்ய போறது நீ. யாருடைய வேலையை செய்ய போற? நான் சொல்ற வேலையை செய்ய போறேன். அப்ப உன்னுடைய கடமை என்ன? நான் எப்படி செய்யணும்னு சொல்றத புரிஞ்சிக்க வேண்டியது யாருடைய கடமை? நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் உனக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்கு நான் இருக்கிறேன். நல்லா தெரியா இருக்கு. எப்படி கேட்டாலும் இதுக்கு படிச்சிருக்கணும் அவசியம் இல்ல. புரியுதா? உங்களுக்கு பெரிய அறிவாளியா இருக்கணும் அவசியம் இல்ல. நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்களோ அப்படியாகவே அவர் போதிக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அப்ப தெரியாதுன்னு சொல்றதுடைய அர்த்தம் என்ன சொன்னா சோம்பேறி. சொல்ற ஆண்டவரே இதுல என்ன சொல்றது, அந்த ஸ்கின்ல மட்டும் அந்த தோல்ல மட்டும் பனி இருக்கணும் கேட்கலாம். அதே மாதிரி நடக்குது. அப்புறம் சொல்ல அண்டர் மனுஷங்க சுத்தி இருக்கட்டும், இதுல மட்டும் இருக்க கூடாது. நடந்தது. அவன் கேட்கிற மாதிரி அவன் உறுதி. ஏன் சொன்னா கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய தீர்மானித்ததை உங்களை கொண்டு செய்யதான் அவர் ஆயத்தமா இருக்கிறார். உங்களை கொண்டு செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்கள் அவரோடு கூட செயல்படுவதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? அது ரொம்ப முக்கியமானது. மூன்றாவது ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தார் யாருன்னு சொன்னா காலங்களையும் நேரங்களையும் சமயங்களையும் அறியாதவர்கள். இப்படிதான் ஓடிட்டு இருந்துச்சு, இனிமேயும் இப்படிதான் ஓடும். அதுதான் பிரச்சனை. இந்த காலங்கள் சமயங்களை அறியாதவர்கள் வரப்போகிற மாற்றங்களை புரியாததுனாலே இப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, இப்படி இருக்காதப்பா, எலும்பு மாற போகுது. அதுதான் ஒரு காரியம். பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல வந்து சேஞ்சஸ் இந்த இண்டஸ்ட்ரியல் இதுல மாற்றங்கள் உருவாச்சு. அப்போ ஜப்பான் வந்து நல்ல உருவாக்கி கொண்டு வராங்க. ஜப்பானுடைய காரியங்கள் எல்லாம் நல்ல குவாலிட்டி வரும், ரைட் பொசிஷன் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய காரியங்களுக்கும் முன்பாக இருந்த என்ன சொன்ன இங்கிலீஷ் பிரிட்டிஷ் அவங்களுடைய இண்டஸ்ட்ரிக்கும் மற்றொரு என்ன வித்தியாசம்? பிரிட்டிஷ் இது எப்படின்னு சொன்னா பாரம்பரியம், அதே போல அந்த காலத்துல செய்யப்படுறது ஹெவியா இருக்கும் இந்த காரியங்கள். அதே மாதிரி வந்து டைம் எடுத்து செய்வாங்க, ஒரு இனோவேஷன் சேஞ்சஸ் இல்லை. அப்போ உள்ள வராங்க ஜாப்பனீஸோடைய ஃபார்ம் எல்லாம் உள்ள வருது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, நம்மதான் ஏத்துக்குவாங்க, யாரும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்பவே வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, மாறுதல் பண்ணுங்க, சேஞ்சஸ் கொண்டு வாங்க எல்லாம். அது என்ன ஆச்சுன்னு சொன்னா, இவங்களுடைய உள்ள வர வர இவங்களுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்றைக்கு பெரிய பெரிய என்ன சொல்றது, நம்ம இப்ப சொல்ற டாடா பிர்லா நம்ம சொல்றோம், அந்த மாதிரி எங்கள தேசத்துல இருந்த எல்லா பெரிய பெரிய நிறுவனங்கள் இல்லாம போச்சு. இப்ப கூட ரீசெண்டா நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இத ஒரு பெரிய கம்பெனி ஜாகுவார் யூகே கம்பெனியை வந்து பாத்தீங்கன்னா டாடா வாங்கியிருக்கு. இதெல்லாம் போயிடுச்சு.
இன்னைக்கு they lost everything. இன்னோவேட்டிவ்னஸ் கிடையாது. எல்லாம் காரணம் என்னன்னா அப்படியே இருக்கும், எதுவும் மாறாது. மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்குது. இந்த டியூப் லைட்டை பார்த்தாவே தெரியும் எத்தனை மாற்றங்கள் வந்துச்சு. லைட்டை பார்த்தா உங்களுக்கு காரியங்கள். அப்ப என்ன சொன்னா காலங்களையும் சமயங்களையும் நேரங்களையும் அறிய வேண்டும். அந்த காலத்துலன்றதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார், எப்படி கர்த்தர் செயல்பட விரும்புகிறார். சபையும் அதேதான் சபையும் அப்படியேதான். அந்த காலத்துல மாதிரி இன்னைக்கு கேட்டா அந்த காலத்துல தெரியுமா, பழைய பாடல்கள்லாம் எப்படி தெரியுமா, அது அப்படி தெரியுமா, இந்த ஒழுங்குல இப்படி தெரியுமா, இன்னைக்கு அப்படிதான் பேசிக்கிட்டு அது ஒரு கூட்டத்தை இருந்து கொண்டே இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கணும். இததான் பரிசேயர் சரிசேயர் எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க இயேசு அங்க இருக்கும் போது. காலங்கள் மாறுதுன்னு தெரியல. தேவகுமாரன் இதுவரைக்கும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினவர் இனி தன் குமாரன் மூலமாய் பேசுகிற ஒரு காலத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காரு சொல்லி அவங்க அறியல. இன்னைக்கு தீர்க்கதரிசிகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு அதுதான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, காலத்தையே மாத்தி இருக்கிறார். எவ்வளவு நாளைக்கு நீங்க பழசு மாதிரியே போட்ட பழைய எண்ணங்கள் போலவே பழைய காரியங்களை போலவே ஓடிக்கொண்டிருக்க போறது எவ்வளவு நாளைக்கு? ஜாக்கிரதை. அதனால எப்பொழுதுமே காலங்களை எல்லாத்தையும் அறிய வேண்டும், சமயங்களை அறிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு. ஏன் சொன்னா இது உட்காராத, இதே மாதிரி இருக்கும், நடக்காது, வரப்போகுது. அது காலத்துக்கு முன்னால நிற்கவே முடியாது, வரப்போகுது. எழும்பு. அடுத்தது 4வது பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்தார் இருக்கு. அவங்க யாருன்னு சொன்னா கர்த்தர் எப்பொழுது புறப்பட சொல்லுவார் என்று சொல்லி கர்த்தருக்காக ஏதாச்சும் எப்பொழுது செய்ய வேண்டும் என்று அவருடைய கட்டளைக்காய் காத்திருக்கிறார்கள். இந்த ஒரு கூட்டத்தார் வருது. இவங்க யாருன்னு சொன்னா ஆயத்தமா இருக்கிறாங்க, ஜெபத்துல தரித்திருக்க உறுதியா தரித்திருக்கிறாங்க. இப்ப என்ன பண்ற, ஆண்டவர் எப்ப சொல்வார் ஆண்டவர் சொல்லி ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா இந்த 4 இதுல நம்ம வாசிக்கிற இதுல எந்த கூட்டத்தை நாம் இருக்கிறோம், எதுல இருக்கிறோம்? பழைய மாதிரி ஓடிட்டு இருக்கிறோமா, இல்ல இது அப்படியே சரி அப்படின்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஒன்றும் அறியாம கொண்டு இருக்கிறோமா, இல்ல சின்ன அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாம புரிந்து கொள்ளாம உட்கார்ந்து இருக்கிறோமா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. ஏன்னா இனிமே காலங்கள் செல்ல இட்ஸ் த டைம். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய காரியங்களை கொண்டு போகிறவங்களுக்கு எழும்புன்னு சொல்லும் போது அந்த காரியங்களை வாசிக்கலாமா? ஆதியாகமம் புத்தகத்துல 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சில காரியங்களை காண்பிக்கிறேன். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே 13 லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 13ஆம் அதிகாரத்துல அந்த 14ஆம் வசனம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஒரு பிரச்சனை. இப்போ ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டது. சரிங்களா? என்ன வாக்கு கொடுக்கப்பட்டது? நீ உன் தேசத்தை விட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டு, உன்னத்தாரை விட்டு நான் காண்பிக்கிற தேசம். இவர் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கூட யார கூப்பிட்டு வர்றாரு? ஆண்டவருடைய பிளான்ல அது இல்ல. இவர் என்ன பண்ணாரு? அந்த பிளான பாதி என்ன சொல்லுவாங்க, முக்காசி ஏத்துக்கலாம் சொல்ற மாதிரி ஏத்துட்டு, பாவம் அவங்க அப்பா இல்லைல்ல அவனுக்கு, அவனை எப்படி விட்டு போறது? புரிஞ்சா உங்களுக்கு? பாவம் இல்ல. இன்னைக்கு இந்த பாவம் இல்லைன்னு சொல்லியே பாவத்துல வந்துட்டு இருக்கோம். பிரச்சனை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னது? உங்களுக்கு மட்டும்தான். அழைப்பு உங்களுடையது, சொல்லப்பட்டது உங்களது. ஆண்டவர் பார்க்கிறத லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்த பின்பு. அப்ப அது வரைக்கும் என்ன பண்ணல, காமிக்கல. எல்லாம் சொல்லிட்டாரு, உனக்கு பெரிய ஜாதியா எல்லாம் கொடுத்தாச்சு. ஆனா என்ன பண்ணல, காமிக்க மாட்டாரு. எடுத்த காமிக்க மாட்டாரு. என்ன செய்ய போறேன் காமிக்க, எல்லாம் ஜெனரல்லே இருக்குது.
இன்னைக்கு உங்ககிட்ட எல்லாமே ஜெனரலா இருக்குன்னு சொன்னா, காரணம் ஸ்பெசிபிக் வரலன்னு சொன்னா நீங்க விட வேண்டியதை விடல. ஏன்னா if there is no separation there cannot be a consecration. பிரிக்கப்படலன்னு சொன்னா அங்க என்ன பண்ண முடியாது? கான்சிக்ரேஷன், அபிஷேகம் பண்ண முடியாதா? you cannot be consecrated. நீங்க உங்களுக்கு அபிஷேகம் பண்ண வேண்டிய தனிப்பாக அவருக்கு பயன்படுத்தப்பட முடியாது, அவருக்கு நியமிக்கப்பட முடியாது. பிரிக்கப்பட்டால் தான் நியமிக்கப்பட முடியும். very important for you to understand. நல்லா புரிஞ்சுங்க. பிரிக்கலன்னு சொல்ல முடியாது. அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்க பெற்றுக்கொள்ள அல்லது அறிந்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது என்ன சொல்றாரு? லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, சரி ஏன் அந்த பிரிச்சா சொன்ன உங்களுக்கு பின்வரத்துல காமிக்கிறேன். அவன் பிரியணும் ஏன்றது நான் காண்பிக்கிறேன். நான் உங்களுக்கு பின்னாடி வரும்போது நான் சொல்றேன். அப்புறம் சொல்றாரு, இப்போ அதனால பாத்துங்க, பிரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ஆண்டு சொல்றாரு, நீ என்ன செய்யணும்? ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து, இதுதான் தரிசனம். ரொம்ப முக்கியமானது. உன் கண்களை எடு, தரிசனம். தேவ தரிசனம் உங்களுக்கு முன்பாக இருக்கும். கண்களை ஏறெடுத்து நோக்கி பார். பிடிக்கும்போது சொல்றாரு என்ன பண்ணோம்? நோக்கி பார். இட்ஸ் யுவர் விஷன். அப்படின்னா சொன்னா, என் தரிசனத்தை, என் அழைப்பை, என் தெரிந்து கொள்வதை, என் திட்டத்தை என் ஆவியின் கண்களில நான் பார்க்க வேண்டும். ஆபிரகாமுக்கு மாம்சத்துல பார்க்க வைக்கிறாரு, நமக்கு ஆவியில நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அப்ப என் தரிசனத்தை என்னது என்பதை நான் அறிந்தால்தான் நான் அதை பார்க்க முடியும். உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், அது வெறும் வார்த்தையில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள ஒண்ணுமே வேலை செய்யாது. அது எப்பொழுது நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது செயல்பட ஆரம்பிப்பீங்க. Seeing is believing. நல்லா ஞாபகம் வச்சுங்க. காணும் போது இன்னைக்கு நிறைய பேர் மாம்சத்துல பார்க்கிறத நம்புறோம், ஆவியில பார்க்க தெரியல. ஆவியில பார்க்கும் பொழுது என்ன நடக்குன்னு சொன்னா, உங்களுடைய விசுவாசம் பலப்பட ஆரம்பிக்கும். You will see it. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அங்க தரிசனம் என்பது மிக அவசியமா இருக்கிறது. நீ எழும்பினால்தான் என்ன பண்ண முடியும்? தரிசனத்தை இல்லைன்னா என்ன பண்ண? தரிசனம் பார்க்கவே தரிசனமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. இப்ப வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல 18ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6:14-18. அந்நிய நிலத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்காக அந்த பிரிவு ஏன் லோத்து வந்து பிரியணும்? ஏன்னு சொன்னா, லோத்தும் ஆபிரகாமும் ஒரே மாதிரி இல்ல. நல்லா புரிஞ்சுக்கீங்க. மாம்சத்துல வேணா உறவு இருக்கலாம், ஆனா தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல்ல 2 பேரும் வெவ்வேறு. காரணம், லோத்துடைய எண்ணங்கள் வேற, ஆபிரகாமுடைய எண்ணங்கள் வேற. நல்லா சொல்றாரு, ரொம்ப அழகா பேசு. அந்நிய நுகத்துல பிணையாது லைனா பேசிட்டே வர ஒன்னும் ரொம்ப இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் தியானிக்கணும் நல்லா காரியங்களை சொல்லி சொல்றாரு. அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கிறது கர்த்தர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நீ செய்ய வேண்டிய வேலை பரிசுத்தமானது, உடைய அழைப்பு பரிசுத்தமானது. நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீ பரிசுத்தரா இருக்க வேண்டும். காரியங்களை அது தெளிவா பேசுறேன். அந்த காரியங்களை ஏன்னா உனக்கு குறித்து நான் வச்சிருக்க திட்டம், நீ தீட்டான காரியங்கள் அசுத்தமான காரியங்களை நீ வைத்துக் கொண்டு என் காரியங்களை என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. அப்ப உள்ளுக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத மாம்ச காரியங்களை, மாம்ச கிரியைகளை உள்ள வைத்துக் கொண்டு என்ன பண்ண முடியாது? தேவனுக்கு என்று ஓட முடியாது. கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தார், உண்மைதான். கர்த்தரை செய்வேன்னு சொன்னார், உண்மைதான்.
ஆனா யாருக்கு செய்வார்? ரொம்ப முக்கியமானது. அவர் உங்களிடத்துல அசுத்தமான உங்களிடத்துல பரிசுத்தமானதை கொடுக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் தீட்டுள்ளது எல்லாவற்றையும் என்ன பண்ணிடும்? தீட்டாக்கி. God cannot give you. Everything is for you. எல்லாம் சுதந்திரிக்க முடியாது செய்யறாரு அவரு. ஆனா என்ன சொல்றாரு? அரைஸ், எழும்பி என்ன பண்ணு? பிரிந்து வா. Come out. அல்லது வெளியே வா. வாசிங்க. இது யோவான் 17ஆம் அதிகாரம் 16 வசனத்தை சொல்றாரு பாருங்க. வாசிங்க. யோவான் 17:16. நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நான் அல்லாதது போல அவர்களும். அப்படின்னு அர்த்தம். அவருக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லை. அவருக்கு நமக்கு என்ன இல்லை? வித்தியாசம் இல்லை. அவர் நம்ம என்ன பண்ண இணைத்து வைத்திருக்கிறார். அவருடைய வேலையை செய்ய இருக்கிறன்னா அவரை போல இல்லாம என்ன பண்ண முடியாது? செயல்பட முடியாது. அதான் தெரிவிக்கிறார். நான் உலகத்தாரம் இல்லைன்னு சொன்னா நீங்களும் இல்ல. அடுத்தது வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 John chapter 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இல்லை. கூறாதீங்க. ஏன்னா பிரிஞ்சு வா. நீ உலகத்தை தான், நீ உலகத்தார் அல்ல. You have to be separated. ஏன்னா you have work to do. இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப என்ன சொல்ற ஆண்டவர்? நீ உலகத்துல என்ன பண்ண? அன்பு கூறாதீங்க. உலகத்தில் உள்ளவைகளை என்ன பண்ண? அன்பு கூற. அடுத்தது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். மோசம் போகாதிருங்கன்னு சொல்றாரு. ரொம்ப ஜாக்கிரதை. என்ன சொல்றாரு? ஆகாத பேட் கம்பெனி, தேவையில்லாத கூட்டம், தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத காரியம் என்ன பண்ணுமா? நல்லொழுக்கங்களை கெடுக்கும். மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு அதுல என்ன ஒண்ணும் பண்ணாது. அதெல்லாம் ஆகாது. துன்மார்க்கனுடைய ஆலோசனை, பாவியுடைய வழி. இவங்களோட என்ன பண்ண நிக்காதீங்க. ஏன்னா இந்த சம்பாஷணை என்ன பண்ணுவாங்க? கெடுத்துப்போம். உங்க நல்ல ஒழுக்கங்களை கெடுத்துப்போம். அப்ப எவ்வளவு ஒதுங்க வேண்டியதா இருக்கு பாருங்க. எல்லாரும் நேசிக்கணும், யாவரையும் நேசிக்கணும். இந்த நேசத்துல எந்த குறைவும் இருக்கக்கூடாது. ஆனா யாவரோட என்ன பண்ண முடியாது? சம்பாஷணை வைக்க முடியாது. வீண் பேச்சுகள் வேண்டாம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன சொல்றதுன்னா, நல்ல காரியங்களை பேசுறது போல அவிசுவாசத்தை கொண்டு வருகிற கூட்டத்தார் உண்டு. நல்ல பாரு, இங்க போய் நீங்க என்ன பண்ண முடியாது? இது பண்ண உலகத்தோட ஒத்துவாடோட கூட நீங்க இருக்க முடியாது. உலக பேச்சுகளோட கூட நீங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. அந்த காரியங்களை போகும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய தரிசனத்தை நீங்க ஓடவே முடியாது. இல்ல சிக்கி மாட்டி தவிப்பீங்க. உங்களுக்கு போக முடியாது. வெரி வெரி கேர்ஃபுல். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? லோத்து பிரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்றாரு. ஏன்னா ஆபிரகாம் லோத்தை பிரிக்க மாட்டேன்றாரு. ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அப்பொழுது ஆபிரகாம் சார் நம்ம பிரிஞ்சிடும். புரியுதா? இது அப்பவே செஞ்சிடும். புரியுதா? ஏன்னா தேவ திட்டத்தை நிறைவேற்றணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அவர் செயல தான் நீங்க வர முடியுமே தவிர இந்த செயலை நீங்க செய்யவே முடியாது. இந்த லோத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரியும் போது கூட ஏதோ பார்க்கலாம். எது பசுமையா இருக்கு, தண்ணீர் இருக்குது, ஆண்டவரை பார்க்கலாம். உலகத்துல அவனுக்கு புல்லாம் கட்டுல இருந்தது. ஆபிரகாம் கட்டுல அது இல்லை. நீ வலது புறம் போனா நான் இடது புறம் போறேன், நீ இடது புறம் போனா நான் வலது புறம் போறேன். அவள் அது கிடையாது. He was not looking at the wall at all. நல்லா புரிஞ்சுக்கணும் the difference. அப்போ உலகத்தை நேசிக்கிறவனும் தேவனையே சார்ந்து இருக்கிறவனும் எப்படி ஒண்ணா போக முடியும்? போக புரிஞ்சுக்கங்க. நீங்க இன்னைக்கு என்ன பண்றோம்னா, குடும்பத்துல அப்படி ஒரு நிலை இருக்கும்போது நம்ம பண்ற பெரிய தப்பு அவங்களும் இழுத்துட்டு போயிடலாம். இன்னைக்கு தான் பிரச்சனை. இன்னைக்கு முடியாது, முடியவே முடியாது. நீங்க கீழே போவீங்களே தவிர அவங்க மேல வர மாட்டாங்க.
ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் புளிச்சமா போதும். இவ்வளோ நல்ல மாவு இருந்தாலும் கொஞ்சம் போதும். புரியுதா? ஜாக்கிரதையா விரிவடை நான் சொல்லி தரல, உங்களுக்கு வந்து ஞானத்தை சொல்லித்தரேன். யூ கேனாட் அக்செப்ட். அது யாரா இருந்தாலும் சரி, தாய் இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் சரி, அது கணவனா சரி, மனைவி இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பரத்துக்குரியவன் பரத்துக்குரியதை மாற்றம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆமென். பெரிய பிரச்சனை தான் என்ன, நம்முடைய நீதி என்ன, இது நம்ம விருப்பம் இருக்கு பாத்தீங்களா, சொல்லுவாங்க நம்ம ஆசை இருக்குல்ல, இதெல்லாம் முன்னாடி வச்சு ஆண்டவரை போட்டுருவாங்க. நான் தனியா போறேன்னு வச்சுக்கோங்க, கேள்வி கேட்பாங்க, உங்க வீட்டுல எங்க, இதுக்காகவே என்ன பண்ணுவோம், பிடிக்குதோ பிடிக்கலையோ போட்டுப்போம். இதுதான் பெரிய தப்பு, இதான் இருக்கிறதே பெரிய தப்பு. இருக்கட்டும், ஒண்ணுக்கிறோம், இது ஆண்டவர் சொல்றீங்களே, நீங்க வந்து உங்க வீட்டுல கூட சரியில்லை அப்படின்னு சொல்லுவோங்க, என்ன பண்ண முடியும்? Each man is individual. புரியுதா உங்களுக்கு? We have a desire. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விபரீதமாய் ஆஸ்வதிக்கப்படுகிறான். அதிகமாய் பயப்படுதல் அதிக கவனத்தை நான் செலுத்தணும். அப்பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். புரியுதா? வாய்க்க பண்ணாட்டியும் புரியுதா? இதுக்கு நீங்க போய் பதில் சொல்ல முடியாது. அன்னொருவருடைய ஆத்மாவுக்கு நீங்க என்ன பண்ண முடியாது, பதில் சொல்ல முடியாது. இடலா இருந்தால்தான் பயப்படணும். இயேசுடைய வருவதற்கு நான் தடையா இருப்பேனே, ஆனால் அப்பொழுது எனக்கு பயம் இருக்கணும். உங்களுக்கு each individual have their own decision to make. புரியுதா? போய் சிக்க முடியாது. இன்னைக்கு வந்து என்ன சொன்னா, தைரியம் இல்லை. தைரியம் இல்லாதனால இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, மூடி பூசி மொழிவி எல்லாம் பண்ணி பண்ணி இன்னைக்கு இவங்களும் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா மாய்மாலக்காரனை கர்த்தர் வெறுக்கிறார், பொய்ய அருவருக்கிறார். நீ எழும்பி பிரகாசித்து நீ போய் நடந்து போய் உன்னுடைய சுதந்திரிக்க வேண்டுமானால் உன்னிடத்துல முதலாவது எடுத்து போட வேண்டியது எடுத்து போடப்படணும். You cannot live a life of an hypocrite and then you can say I will possess. வாக்குத்தத்தம் இருக்குதா, ஆனா மாய்மாலக்காரன இருந்துகிட்டு என்ன பண்ண முடியாது, அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. This what I am. அவ்வளவுதான். இது மண்பாண்டம் தான். புரியுதா உங்களுக்கு? இதுல ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கிடையாது. கிருபையினாலே நின்று கொண்டிருக்கிறேன். Praise the Lord. You want to accept me or not accept, it's your problem. But this is what I am. இதுதான் நான். This is what my life is. This is how my family runs it. Praise the Lord. வசனத்துக்கு புறம்பாய் நான் இருப்பேனே, ஆனால் நான் என்ன பண்ணணும், ஆண்டவர் மன்னிப்பு கேட்டு சரி பண்ணணும். வசனத்துக்கு புறம்பாய் இல்லாத பட்சத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. Because there are people, குடும்பத்துல பிள்ளைகள் இல்ல, சரியா இல்ல, தேவ சமூகத்துல போய் அழுது புலம்பலாமே தவிர அதுக்கு வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சாட்சி இல்லாம போச்சா, எஸ் you have to say yes it did. வாலிப நாட்களை ஓடிக்கொண்டிருக்கும் போது இதெல்லாம் எனக்கு நிறைய கேள்விகள். தேவ மனுஷர்கள் நல்ல அந்த கர்த்தர்காய் வல்லமை எடுத்து பயன்பட உலகமெங்கிலும் பயன்படுத்தப்பட்டவருடைய குடும்பங்களில் அப்படிப்பட்ட காரியங்கள் தோன்றும். அப்ப என்னுடைய கேள்வி இருக்கும், how can that happen? ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ண, சுத்தி இருக்கவங்க எல்லாம் பேசுறாங்க சரியில்லை, அதனாலதான் இப்படி நான் அதை மண்டையில போட்டேன், இது உங்களுக்கு மண்டையில போட்டேன். பட் யூ டோன்ட் ஹேவ் an answer. அவங்க சொல்றதெல்லாம் பதில் கிடையாது. காரணம் சொன்னவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படி இல்லை. இல்ல, யூ டோன்ட் ஹேவ் an answer. ஆனா என்ன பார்த்தேன், இதன் மத்தியிலும் இந்த அவமானத்தின் மத்தியிலும் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் ஓடிக்கொண்டிருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை விட்டு விலகல, மாய்மான வாழ்க்கை வாழல, ஏமாத்தல. But that's what the life is. They accepted life and they went ahead. வேதனையோடும் கண்ணீரோடும் தான். புரியுதா உங்களுக்கு? தனிமையில அவங்களுடைய உடைக்கப்பட்ட நிலை தான், ஆனாலும் கர்த்தருக்கென்று ஓடினார். தேவ மனுஷன் சரி, அப்படியே மனைவி பார்த்தீங்கன்னு சொன்னா அவரை அவ்வளவு இது பண்ணுவாங்க, வெளியே ஒன்றும் சொல்ல மாட்டேன், கடைசியாக ஓடிட்டே இருக்கு. கர்த்தருக்கென்று வரலங்க, அவர் முகத்துல நீங்க பார்க்க முடியாது, முகத்துல ஒன்றும் பார்க்க முடியாது. கேட்ட சொல்லுவாரு, கர்த்தர் தொடுவார், கர்த்தர் மாற்றுவார்.
Praise the Lord. ஒரு நாள் கூட சொல்ல மாட்டேன். He finished his race. Praise the Lord. தன்னோட ஓட்டத்தை முடித்து கடந்து போயிட்டார். புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான். ஏன் நமக்கு சொல்லுன்னு சொன்னா இணைக்க முடியாது. மாம்சம் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஆவிக்குரியவன் என்ன பண்ண முடியாது, இணைய முடியாது. இணைய முடியாது. நீங்க இதை புடிச்சு இழுத்துட்டு ஓடணும்னு நினைச்சீங்கன்னா விழுது போவீங்க. லோத்தின் மனைவி என்ன தப்பிச்சு குலைச்சு வந்தாலும் இதுதான் லோத்து. ஐயோ என் ஒய்ஃபின்னு சொல்லி திரும்பி இருந்தா இவரும் உப்பு தூங்குறான். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. அது ஜாக்கிரதையா இருக்க, ஞானம் உள்ளவங்களா இருக்க. நீ பலப்பட்ட பின்பு உன் சகோதரை பலப்படுத்து. ஒருவனையும் நம்மால் ரட்சிக்க முடியாது. உங்க பாத்தீங்கன்னா எல்லாம் கன்வர்ஷன் யாரையும் கன்வெர்ட் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இது என்ன சொல்றது, பேர் மாத்துறது இல்ல, ஒரு கெசட்ல மாத்திக்கிறது இல்ல. இது இருதயம் மாறணும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை. ஏசு ஏற்றுக்கிறீங்களா? கை தூக்கிறதுனால ரசிக்கப்பட முடியாது. நீங்க வேணா நினைச்சுக்கலாம் ரசிக்கப்படுறாரு அவரு, அது ரசிக்கப்பட முடியாது. இருதயத்தை காண்கிறார். அதான் சொல்ல, சும்மா தேவையில்லாத இந்த காரியம் இதெல்லாம் ஒரு என்ன பண்ணாதீங்க, போய் ஒரு ஆர்குமெண்ட் போவாதீங்க. யூ கேனாட் கன்வெர்ட் எனிபடி. ரட்சிப்பு கர்த்தருடையது. புரியுதா உங்களுக்கு? இங்க நம்பர்ஸ் இல்ல. இங்கெல்லாம் 32,000 பேர் வராங்க. எல்லாரும் அமைச்சிட்டு கடைசியில 300 பேர் தான் எடுத்துக்கிட்டாரு. இதுதான் ஞாபகம். அந்த பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தேன். 32,000 எங்க இருக்குது, 300 எங்க இருக்குது, பாயிண்ட்ல வரும். இதுதான் கேட்டுக்க போறது விசாலமானது. ரட்சிக்கப்பட்டவங்களை பத்தி நான் பேச, ரட்சிக்கப்படாத பத்தி நான் பேசல. ரட்சிக்கப்பட்டவர்களை பேசல. விசாலமா இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு விசால வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. Nobody wants to walk through the narrow gate. புரியுதா உங்களுக்கு? ஏன் சொன்னா அறிவு இல்லை. நான் செய்ய வேண்டியது ஒரு காரியம் உண்டு. என்னை ஒருத்தர் நம்பி அழைத்து இருக்கிறார். எதற்கு? தன் காரியத்தை இந்த பூமியில செய்வதற்கு. ஆகினால என்னை நான் ஒடுக்க வேண்டும். எனக்கு இன்னும் ஒன்றும் இல்லை. சொல்ற எழுந்து நடந்து என்ன பண்ண, பூமி என்ன பண்ண, சுதந்திரிச்சுக்கோ. இது உனக்கு என்று நான் வைத்து இருக்கிறேன். What God has kept for me. எனக்கு எதை கர்த்தர் வைத்து இருக்கிறார்? புரியுதா உங்களுக்கு? ஆத்துமாக்கள் இருக்கிறது. There are souls crying. ஆமா, நான் செய்ய வேண்டியது நான் செய்யலன்னா புரியுதா உங்களுக்கு? அவங்க கதறிக்கொண்டே இருப்பாங்க. என்ன இன்னும் கர்த்தர் என்னை தள்ளி வைக்கல. சவுலை தள்ளி வைத்த பின்புதான் கர்த்தர் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, இன்னொருத்தரை எழுப்ப வேண்டியது இருக்குது. புரியுதா உங்களுக்கு? என்னை தள்ளி வச்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அதை செய்ய மாட்டார் அவர் சீக்கிரம். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கோம். We are not living for ourselves. நாம் நமக்காய் வாழ்கிறது இல்லை, மற்றவர்களுக்காக. என தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். மற்ற திட்டத்தில் நம்ம உடனே இருக்கோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 26ல 14ல இருந்து 19. Acts chapter 26 verse 16 to 19. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தில் என்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தில் என்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. ஆமென். ஹalleluya. praise the Lord. அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் அந்த பரம தரிசனத்துக்கு இல்ல. ஏன்னா அவர் இடத்துல இடப்பட்ட போது சொன்னாரு, நீ எழுந்து காலூன்றி நில். praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்பா என்ன செய்ய போறவனை கொண்டு சொல்றாரு, உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும்
ஏற்படுத்துறதுக்காக உனக்கு அப்ப ஏன் தரிசனம் கொடுக்கிறார்? உனக்கு ஊழியக்காரனும் சாட்சி மாத்துறாதீங்க. ஏன் உங்களுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு? ஊழியக்காரனும் சாட்சியமா மாத்துறாரு. ஏன் மாத்தணுமா? உன் சுய ஜனத்தாரிடத்திலும் அந்நிய ஜனத்தாரிடத்திலும் விடுதலையாக்கி பிரிக்கிறாரு. இப்போ உன் ஜனத்துக்கிட்டையும் மற்றது என்ன பண்ண உடனே பிரிச்சு அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தின் அதான் பாருங்க, பிரிக்காம if you are not separated from them they cannot see the light. Praise the Lord. நீங்கள் பிரிந்திருக்கலன்னு சொன்னா அவர்கள் உங்கள் வெளிச்சத்தை பார்க்க முடியாது. உங்க வெளிச்சத்தை பார்க்கலன்னு சொன்னா தேவனிடத்தில் சேர முடியும். You have to be separated. ரொம்ப முக்கியமானது. உலகத்தார் அல்ல, separated. பிரிந்திருக்க வேண்டும். That should be a separation because God has made the separation. அப்ப என் நடைகள், என் பேச்சு, என் செயல்கள் எல்லாமே என்ன இருக்கணும்? வித்தியாசமா இருக்கணும். ஞாபகம், உலகத்தை போல இருக்க முடியாது. அதான் சொல்றேன், உலகத்தாரை போல துக்கித்து இருக்க முடியாது. மரணம் நேரிட்டது உண்மைதான். மரணம் நேரிட்டது உண்மை. சரீரத்துல பிரிக்கப்பட்டது உண்மைதான். நேசித்த நேசனி இல்லாமல் போவது உண்மைதான். இதெல்லாம் இல்லாம இல்லை. ஆனாலும் என்ன பண்ண முடியாது? துக்கிக்க முடியாது. காரணம் என்ன? நாம என்ன பண்ண துக்கிக்கிறவங்க ஏன் துக்கிக்கிறான்னா இனிமே அவங்களை நம்ம பார்க்கவே சொல்லுவோம். ஆனா நமக்கு அப்படி இல்லை. காண்போம், காண்போம். அந்த தைரியம் நமக்கு வேணும். புரியுதா உங்களுக்கு? நீங்க அதை விட்டுட்டு போயிட்டு அதையே பேசிட்டு அதையே இது பண்ணிக்கிட்டு அதே நாட்களை புடிச்சுக்கிட்டு அதே காலத்தை புடிச்சுக்கிட்டு சம்பவங்கள் நடந்த சம்பவங்களையே பேசிக்கிட்டு எவ்வளவு காலம் ஓட போறீங்க? இதே பேசிட்டு ஓட போறீங்களா? போட மாட்டீங்க. முன்னேறவே மாட்டீங்க. பின்னேறதான் செய்வீங்க. You will never go forward. போக முடியாது. காரணம் தரிசனத்தை பார்க்கல, தரிசனத்தை பேசல, சம்பவங்களை பேசிக்கொண்டு நடந்து முடிந்தவைகளை பேசிக்கொண்டு இழந்தவைகளை பேசிக்கொண்டு இப்படியே ஓடிட்டு இருக்குது. ஏன் முன்னாடி போக மாட்டீங்க? அதுக்கப்புறம் சொல்லுவீங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. ஏன் வராது? எப்பவுமே ஞாபகத்துக்கு கொள்ளுங்க, ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்க ஸ்தானத்துல இருப்பீங்க. உங்க ஸ்தானத்துல இருந்தீங்கன்னா சத்ரு உங்களை தொடுவதற்கு முடியாது. ஞாபகம். அதனால எப்பவுமே பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் பங்கர்ஸ், அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ராணுவ தளம் இருக்குன்னா எல்லா செட்டப்ல இருக்கும். நீங்க வெளியே போனீங்கன்னா பிரச்சனை. ஆனா பங்கர்ஸ்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு. அதுதான் ஓட்டம். உங்களுடைய ஓட்டத்தை சரியாய் ஓடிக்கொண்டே இருந்தீங்கன்னா சத்ரு உங்களை தொடாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு முன்பாகவே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பீங்க. அது இட்ஸ் a very difficult one. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால சொல்றாங்க அடுத்தது கடைசியா சொல்லும் போது அந்த பரம தரிசனத்துக்கு நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்புவதற்கு நீ அவர்களுடைய கண் திறக்கணும். எப்படி? உங்களை பார்த்தா if you are separated then see your life. வாழ்க்கை எப்படி? புயல் வீசும்போது எப்படி இருக்கிறோம்? புயல் வீசும்போது எப்படி இருக்கிறோம்? பிரச்சனை வரும்போது எப்படி இருக்கிறோம்? எல்லாரும் என்ன சொல்றது, தேவையில்லாத காரியங்களை பேசும் பொழுது நாம் எதை பேசுகிறோம்? எல்லாம் வம்பு பேசும்போது நம்ம சமாதானத்தை பேசுறோமா? எல்லாரும் சோர்ந்து போகும்போது என்ன நம்பிக்கையை ஊட்டுகிறோமா? எது இருக்கிறது நம்ம இடத்துல? be very careful about it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். வாசிக்கலாமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். Praise the Lord. அங்க பார்த்து சொல்லப்பட்டிருக்கு விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. Praise the Lord. அப்போ என்ன சொல்றேன், தரிசனத்தை குறித்து பேசுகிறோம். பரம தரிசனம் சொல்லி இந்த தரிசனத்தை பேசும்போது புரிஞ்சுக்க வேண்டிய காரணம் இயேசுவை நோக்கி. He is our vision. Praise the Lord. அவர் தான் நம்முடைய தரிசனம். ஏன்னா
அவிடத்திலிருந்து தான் நீங்க என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பரம தரிசனத்தை, அந்த பரம அழைப்பை அவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அவர் தான் உங்களுக்கு அதை விலக்கி கொடுக்க முடியும். ஆகிய எப்பவுமே நான் விசுவாசத்தை துவங்குறோம் முடிக்கிறோம் இயேசுவை. வாட்ஸ் யுவர் ஃபெய்த், யுவர் பிகினிங் அண்ட் யுவர் எண்ட். அவர்தான், அவரை நோக்கி ஓட வேண்டியதாக இருக்கிறது. அப்ப நம்ம கண்கள் திறக்கப்பட்டு விசுவாச வாழ்க்கையில நாம் பெருகுவதற்கு அதிக கவனத்தை செலுத்தணும். இட்ஸ் ஒன்லி a faith that operates in a Christian life. தேவனோடு கூட ஓடணும்னு சொன்னாங்க. ஞாபகம் எழும்பு என்று சொல்லுகிறார். எழும்புகிற நாள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வந்து இருக்கும்போது அடுத்தது நடக்க ஆரம்பிக்கணும்னு சொன்னா விசுவாசத்துல தான் நான் நடக்க முடியும். ஆமென். Praise the Lord. If you don't have faith, you cannot walk. விசுவாசம் இல்லாம நடக்க முடியாது. நீங்க என்ன சொல்லுச்சுன்னா எல்லாம் வந்து கண்களை காணணும்னு பாத்துக்கலாம். கண்களை காணணும்னு சொன்னா உங்க விசுவாசத்தை பயன்படுத்தினாதான் அது கண்களை காண முடியும். You don't use your faith, you cannot see. நீங்க பார்க்கிற காரியம் மாறாது. திரும்ப சொல்றேன், நீங்க பார்க்கிற காரியம் மாறாது. நீங்க தரிசிக்கிற காரியம் தான் நீங்க பார்க்கிற காரியத்தை மாற்ற முடியும். Praise the Lord. திரும்ப சொல்றேன், நீங்க தரிசிக்காம நீங்க பார்க்கிற காரியம் மாறாது. நீங்க எடுத்து வாசிக்கலாம் வேதத்துல. There was a divine encounter. Every time there was a divine encounter. எப்பொழுதுமே அங்க இருக்குது. Whenever there's a divine encounter, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா காரியங்கள் மாறுதலாய் இயற்கைக்கு அப்பாற்பட்டது நடந்தது. கிளியர்? அப்படியே சொன்னேன், I must have a divine encounter. அப்ப இயேசுவை நோக்கி பார்க்கணும். If I need something, a change, a transformation, a miracle, I have to look at God. அவரை நோக்கி இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். அங்க பார்க்கும் பொழுதுதான் என் விசுவாசமானது என்ன பண்ண முடியும், பெருகும். இல்லை விசுவாசம் என்ன பண்ணாது, பெருகவே சோர்ந்து போயிடும். That's what's happening. இப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம். எழும்புகிற விசுவாசம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, எழும்ப முடியாது. ஏன்னா இது எதுவுமே வந்து என்னது, கண்கள்ல கண்டு ஓடுறது இல்ல, தரிசித்து ஓடுகிற காரியம் அல்ல, இது விசுவாசித்து ஓடுகிற காரியம். Praise the Lord. Hallelujah. ஆமா, வெட்டாந்தரையை பார்க்கும் பொழுது வெட்டாந்தரை என்று சோர்ந்து போகிறதுக்கு நேரம் இல்லை. வெட்டாந்தரையை பார்க்கும் பொழுது நீர் தடாகத்தை காண்கிற அனுபவம் வேண்டும். இது ஏதோ வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம இது பண்றது என்ன சொல்றது, உற்சாகப்படுத்திக்கிறது சொல்றது இல்ல. You must see from the word of God. Praise the Lord. தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆவியிலே பார்க்கிற அனுபவம் வேண்டும். Praise the Lord. இத பார்க்கும்போது என்ன ஆகும்னா இந்த பிக்சர் மறைகிற மாதிரி மறையணும். பார்க்கிற காரியம் இங்க இருக்கும் பொழுது விசுவாசிக்கிற காரியம் அந்த பார்க்கிற காரியத்தை மறைக்கணும். அது மறைக்கலன்னு சொன்னா you cannot work, you cannot run. இன்னைக்கு ஏன் முடியல பாருங்க, உடைய விசுவாசம் சொல்றீங்க, விசுவாசம் அங்க பயன்படுத்த முடியல. ஏன்? உங்க மைண்ட்ல பூரா பார்க்கிற காரியம் தான் நின்னுகிட்டு இருக்குது தவிர தரிசிக்கிற காரியம், தேவனுக்கு கொடுத்த தரிசனத்தை கொண்டு வரவே அப்ப என்ன பண்ணுவேன், நான் எதை பார்க்கிறேனோ அதை பேச ஆரம்பிப்பேன். நான் தரிசிக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது எதை பேசுவேன், தரிசிக்கிற காரியத்தை பேசுவேன். எல்லாம் சொல்லுவாங்க வெட்டாந்தரை, நான் சொல்லுவேன் அது நீர் தடாகும். என்ன பைத்தியம் சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன் நீ என்ன சொன்னாலும் சரி, அவர் சொன்னது அவரை காண்பித்தது அதை நான் பேசுவேன். நான் ஆபிரகாம் இல்ல, ஆபிரகாம். நான் வந்து ஜாதிகளின் தகப்பன். Praise the Lord. நீ சொன்னது இல்ல, அவர் என்னை பார்த்து சொன்னது, அதை நான் பார்க்க போகிறேன். நான் இப்ப கூடும் போதெல்லாம் ஆபிரகாம் என்று சொல்லி கூடும் போதெல்லாம் என்ன பண்ணுவேன், நான் ஜாதிகளின் தகப்பன். அல்லேலூயா. என் சந்ததி இப்படியா இருக்கும். நான் நடக்கும் போது என்ன பண்ண, இந்த தேசம் என்னுடையதுன்னு சொல்லுவேன். ஏன்? அவர் வாக்கு கொடுத்தார். அததான் நான் பார்க்கணும். இது யாருடையது, இது யார் தேசம், இது எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, இது நமக்கு கிடைக்குமா, இதுக்கு நமக்கு முடியுமா, இது நம்ம வேலை இல்லை, இது நம்முடைய வேலை இல்லை. அவர் என்ன சொன்னார், take time, sit down, watch. அப்ப எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் நீ நடக்க எப்படி இருக்கணும், நான் தரிசித்தது போல நடக்கும். எந்த பரம காரியத்தை, இந்த தரிசனத்தை நான் எப்படி தரிசித்தேனோ அதன்படி நடக்கணும். அப்ப என் வார்த்தைகள் மாறணும், என் சிந்தை மாறணும். இன்னும் அதே பேச்சு, ஆமா இன்னைக்கு இதே எண்ணம். என்ன மாறும் உங்களுக்கு? ஒண்ணுமே மாறாது, எதுவுமே மாறாது. ஏன்னா மாற்றத்துக்கு வருது போதெல்லாம் நீங்களே தடை பண்றீங்க. இது நடக்காது. நம்ம இப்படிதான்
எவ்வளவுதான் சொல்லு, எதுவுமே மாறாது. ஆனா மாறணும்னு ஆசை. மாற்றங்களை கொண்டு வருகிறவள் தான் சொல்றாரு, நீ எழும்பு நட. கர்த்தருக்கு யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே இது பரதேசியா இருக்க இடத்துல நடக்கணும், நடந்து போகணும். எப்படி நடப்பீங்க? சும்மா நடக்க முடியுமா? யூ ஷல் ஃபீல் பேட்ல நடக்கிறதுக்கு விசுவாசம் தான். விசுவாசம் முடியாது. வெறுங்கையில வந்து என்ன பண்ணாங்க, முளை போட்டுட்டாங்க. இது வெறுங்கையில தான் போட்டாகணும். எனக்கு கண்களுக்கு அப்படிதான் தெரியும். ஆனா நம்ம பார்க்கிற பார்வை அப்படி கிடையாது. We have so much and we are giving it. Praise the Lord. அது கண்கள் திறக்கணும். Who am I? Because somebody has already paid the price on the cross. ஒருவர் ஏற்கனவே அந்த கல்வாரி சிலுவையில எனக்காக என்ன பண்ணிட்டாரு? விலைக்கரையும் செலுத்தி ஆயிற்று. So that's not something that it cannot. It is mine. இது என்னுடைய சுதந்திரம். இன்னைக்கு சுதந்திரம் என்ன? அது சுதந்திரிக்க தெரியணும். இதுதான் நான், இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டது, இதுதான் அவர் சொன்னார், இதுதான் நான், இதுதான் வந்தாகணும். Praise the Lord. All that I see is temporary. What he said is what the permanent is. காண்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்து போய் ஆகணும். எல்லாம் புரிஞ்சுங்க. காண்கிறது எல்லாம் போய் ஆகணும். அவர் சொன்னாரே அதுதான் நிற்கும். Praise the Lord. கண்ணு திறக்கணும். அதோட ஆபிரகாமுடையது அது எல்லாமே இருந்ததுக்கு அப்புறம் கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இல்லாத போது அடுத்தது அவன் ஜீவியத்தை இருக்கிற வரைக்கும் பார்க்கல, நடந்ததெல்லாம் செஞ்சான். அப்ப என்ன நம்பிக்கையில போனான். புரியுதா உங்களுக்கு? அது விசுவாசம். அது அதே போல வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவனுடைய தலைமுறை அப்படியே வரும்போது பாத்தீங்கன்னு சொன்னா ஆபிரகாமுடைய என்ன சொல்றது, இது யாக்கோபு. அது யாக்கோபு பேரனுடைய பிள்ளைங்க அவங்க பாத்தீங்கன்னா இந்த தேசத்துல நடந்தாங்க, சுதரித்து கொண்டாங்க. Praise the Lord. God is faithful. God is faithful. சொன்னவர் உண்மை உள்ளவர். கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்க. அதுதான் உங்க காரியங்களை பாருங்க. கண்கள் திறக்கப்படட்டும். சும்மா இருக்கிறதையே பார்த்து இருக்கிறது குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் தூக்கி போடுங்க. ஆமா. If your lifestyle is not going to change, you are not going to possess. உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை முறை மாறணும். எழும்பு நட. அப்ப எழும்பினவன் என்னது எழுப்பி இருக்கிற? உன்னுடைய பழைய காரியங்கள்லாம் விட்டுட்டு இந்த புதிய காரியத்துக்கு, இந்த புதிய தரிசனத்துக்கு என்ன இருக்க எழுப்பி இருக்கிற? இந்த புதிய தரிசனத்துக்கு எழுப்பின நீ இப்பொழுது புதிய நடை உனக்கு உண்டாக வேண்டும். சொல்றாரு, walk in the newness of life. புதிதான ஜீவியத்தின்படி நட. Walk in the newness of life. ஏன்னா இயேசு நமக்காய் மரித்து உயிரோட எழுப்பி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எழுப்பின நடக்க பாருங்க. அவருடைய காரியங்கள் லைஃப்ல ஆபிரகாம் வந்து வாசிக்கும் போது ஆதியாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துல 22-23 ஆதியாகமம் Genesis 14:22-23. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சாட்டையாகிலும் வாழையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்தினேன். Praise the Lord. Hallelujah. என் கையை என்ன பண்ண? உயர்த்தினேன். நல்லா புரிஞ்சுக்கிறேன். இவருடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கு? மற்றவர்கள் வந்து யாரும் என்ன பண்ண தேவையில்லை, என்ன ஆஸ்வதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வரதுனால எடுத்துக்கிறது இல்ல, லாபம் தானே எடுத்துக்குவோம் இல்ல. தெளிவா இருக்காரு. நல்லா புரியும், தெளிவா இருக்காரு. அப்படி நம்பிக்கை எப்படிப்பட்டது சொன்னா, என்னை அழைத்தார், வாக்கு பண்ணினார், அதை அவர் செய்யட்டும். I will not find any other ways. வேற எந்த ஒரு வழியையும் நான் என்ன பண்ண மாட்டேன், தேட மாட்டேன். சொன்னவர் செய்யணும். இதுவரைக்கும் அவர் செய்தார், இனிமேல் அவர் செய்ய வல்லவர். That is the trust. இந்த நம்பிக்கை தான் ஆபிரகாமுக்கு வந்து தைரியமா இருந்துச்சு. நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போனேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போனேன். புரியுதா உங்களுக்கு? தண்ணி நல்லா இருக்கா, பசுமையா இருக்கா, ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க. ஏன் நான் என் கைகளை எங்க உயர்த்தி இருக்கிறேன்? நேரம் உயர்த்தி இருக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனிடத்துல. அவ்வளவுதான்.
He is my source. அப்ப என் காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு, என் காரியங்கள் எல்லாம் ஜெயமாக்குவதற்கு, சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு யாரை நோக்கி பார்க்கணும்? அவரை மட்டும்தான், மனுஷனே அல்ல. மனுஷன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. இவங்களால, இவங்க பிரச்சனை, இவங்க சரி கிடையாது, அவங்க இது இல்ல, இவங்க மட்டும் ஒழுங்கா இருந்தா, அவங்க பண்ணி இதை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் சொன்னா, நீங்க யாருக்கு நேரம் கை நீட்டீங்கன்னு இல்ல, அவர் நேரம் நீட்டலன்னு அர்த்தம். அவர் நேரம் நீட்டா அவரை மட்டும் தான் பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமா, மத்த யாரையும் உள்ள கொண்டு வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? யாரையும் கொண்டு அவர் சொன்னார்னா அவர் அதை செய்வார். எபேசியர் 1:3 வாசிக்கிறோம் பாருங்க. அவர் சொல்லிருக்கார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவ்வளவுதான், சகல ஆசீர்வாதத்தினாலும். புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்து இயேசுக்குள் சகல ஆசீர்வாதத்தினாலும். இதை எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே. அப்படின்னா சகல ஆசீர்வாதம் எதுவும் குறையவே இல்லை. தேவன் நமக்கு வைத்திருக்க ஆசீர்வாதம் அது கேட்கல. ஆண்டவரே, சகல ஆசீர்வாதத்தினாலும் கிறிஸ்துவின் ஆசீர்வதித்திருக்க அந்த ஆசீர்வாதம் என் மேல் பலிக்கும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்க உங்க கண்ணில் பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கு, வேணும் எனக்கு அந்த மாதிரி இருக்குது, இந்த காரியங்களை போறதை காட்டிலும் நீர் என்னை ஆசீர்வதித்திருக்க அந்த ஆசீர்வாதம் என் மேல் பலிக்கும்படிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னிலே மகிமைப்படும்படிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். நீ வாக்கு கொடுத்து அவனை ஆஸ்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொன்னீங்களே, ஆண்டவரை நான் அர்ப்பணிக்கிறேன், அது உண்டாவதாக. இதுதான் ஜெபம். நிறைவானது வந்தாதான் குறைவெல்லாம் காண போகும். அப்ப நிறைவு அவர்தான், அங்கேதான் அழைக்கணும். You have to change. You have to change the way of your thinking and walking. உடைய நடைகளை மாற்றணும். அது கடைசியா வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:7 8 2 தீமோத்தேயு 4:7 8 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். யாவருக்கும் அதை. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அவ்வளவுதான் பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்புறம் அவ்வளவுதான், சிம்பிள். அவரே பற்றி கொண்டு ஓடுற ஓட்டம் எத்தனை வந்தாலும் என்ன பண்ண, என்ன போராட்டம் வந்தாலும் நல்ல போராட்டம் போராடி அப்படின்னது தேவனை கொண்டு ஜெயம் எடுக்கிறாரு. ஓட்டத்தையே, கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை மூடிக்கிறாரு. அதுக்கு சொல்லும் போது ரொம்ப விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை, நம்பிக்கையை என்ன பண்ண, காத்துக்கொண்டேன். ஏன்னா அந்த நம்பிக்கை தான் என்ன வெட்கப்படுத்தாது. காத்துக்கொண்டேன், நான் பிடித்துக் கொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அது எனக்கு மாத்திரம் இல்லை, இப்ப எனக்கு கிரீடம் இருக்குதான், அது எனக்கு ரிவார்டு எனக்கு மாத்திரம் இல்ல, எல்லாரும் யாரெல்லாம் அவரை பிரசனமாக்குதலுக்காக விரும்புகிற யாவரும், அப்ப நமக்கும். அப்ப நம்ம ஓட்டத்தை ஓடும் பொழுது அந்த போராட்டத்துக்கு ஆயத்தமா இருக்கு. நல்ல போராட்டத்தை போராடினேன். உங்களுக்கு ஓட்டத்தை முடிச்சேன். அப்ப என்னோட மெயின் ஃபோக்கஸ் என்ன, ஐ வில் finish my race. புரியுதா உங்களுக்கு? எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை காரியங்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நின்று அவை ஜெயம் எடுத்து என் ஓட்டத்தை முடிப்பேன். லெஃப்ட் ரைட் நான் பார்க்க மாட்டேன். இது இருக்கு, அது இருக்கு, இது இல்ல, அது இல்ல பார்க்க நேரத்தை நான் கொடுக்க மாட்டேன். அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து ஓடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? I have to run my race. இது எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம். விசுவாசத்தை தொடர்ந்து முடிக்குமா இயேசுவை நோக்கி எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல நான் ஓடணும். நான் அடுத்த ஓட்டத்தை பார்க்க முடியாது, கூடயே இருக்கலாம், பார்க்க முடியாது. ரொம்ப முக்கியமானது என் ஓட்டத்தை நான் முடிக்கணும். ஏன்னா எனக்கு என்ன இருக்கு, கிரீடம் இருக்கிறது. நான் அதை இழந்து போக கூடாது. ஓட்டத்தை முடிக்காம என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ரன் அவர் ரேஸ். வெட்கப்பட்டவனா அவங்க போய் அங்க நிற்க முடியாது. ஆகியனால ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்ததுன்னு சொன்னா, எழுந்து நட, சுதந்திரத்துக் கொள். ஏன்னா இது ஆண்டவர் வாக்கு பண்ணிருக்காரு. He wants to give you. He has his own plans. உங்களை குறித்து அவர் வைத்திருக்க திட்டம் பெரியது. நீங்க நினைக்கிறது கிடையாது. அவரிடத்துல போங்க. சூழ்நிலையினால சிக்கப்பட்டு மாட்டிக்கிட்டு இதையே மண்டையில போட்டு ஓடாதீங்க. தயவுசெய்து போகாதீங்க. நீங்க பார்க்க வேண்டியது எல்லாம் அவர். ஏன்னா அவர் வச்சிருக்கதே வேற. நீங்க பார்க்கிறதுக்கும் அவர் சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆமா,
நீங்க பாக்குறதுக்கும் நீங்க கடந்து போறதுக்கும் அவர் சொல்றதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா அவர் பெருசு வச்சிருக்காரு. நீங்க அதை நம்பாததுனால இதை நம்புறதுனாலதான் இதுலயே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இதுல இருந்து வெளியே வரவே யோசிச்சு பாருங்க. பேர் சொல்ற ஆண்டவர் நீரே ஆனால் இந்த தண்ணியில நடக்க எனக்கு என்னை அழைப்பியும் உன்னை சார் காமன்றார் வாழ்றாரு. நடந்தான். எப்படி நடந்தது? நடந்தான். அவளுக்கு புரிஞ்சு போச்சு. இதான் சூப்பர் நேச்சுரல். அது வரைக்கும் படையில இருக்கிறான். சடன்லி பிகம் சூப்பர் நேச்சுரல் மேன். தண்ணியில நடக்கிறான். இதான் நீங்களும் நானும். இஃப் யூ பிலீவ், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால இந்த கண்கள் திறக்கப்படணும். இந்த வாழ்க்கை மாறணும். இந்த எண்ணங்கள் மாறணும். இந்த நடக்கை மாறணும். இந்த கிரேட்டர் திங்ஸ் எதை கர்த்தர் வச்சிருக்காரோ அது அதிகமா நீங்க கவனம் செலுத்துங்க. அவைகளை அதிகமா நீங்க என்ன பண்ண சொன்னா விசுவாசிக்கணும். அதுதான் என் வாழ்க்கை. பேசணும். விசுவாசம் கொண்டு வர எதையே கொண்டு வச்சுக்கிட்டு உடனே சொல்லாதீங்க அது எல்லாம் அது எப்படி முடியும். அது நடக்குது. உலகத்துக்கு உபத்திரமோ உண்டு. இதுக்கு கவனம் செலுத்தினீங்கன்னா மேல போக மாட்டீங்க. 10 வருஷம் ஆகட்டும், 5 வருஷம் ஆகட்டும், 20 வருஷம் ஆகட்டும், 30 வருஷம் ஆகட்டும், அதையே சொல்லிக்கிட்டா இருப்பீங்க. ஏன்னா நீங்க அதையே தான் கவனம் செலுத்துறீங்க. எதற்கு அதிகமாக கவனம் செலுத்துறீங்களோ அதுதான் உங்க கூடயே இருக்கும். திரும்ப சொல்றேன். ஏன்னா உங்களால வந்து அதை விட்டு வெளியே வரவே முடியாது. நீங்க அதை பார்க்கக்கூடாது. லுக் பியாண்ட். சார் கண்களை எடுத்து பாரு. நீ நடக்கிறது, நீ வலது போய் இடது போய் எங்க போய் நடக்கிற எல்லா திசையும் நடக்கிறியோ அதை நான் உனக்கு தருவேன். ஏன்னா இதுதான் என்னுடைய பிளான். நீ வந்து கூடாரத்துல இருக்கிறது என் பிளான் அல்ல. உனக்கு என்னுடைய பிளான் சொன்னா ஒரு தேசம் கொடுக்க நான் விரும்புகிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு யோசிப்பேன். How big I want to make. அது வரைக்கும் உனக்கு எதுவுமே இல்லை. ஆனா that's what my plan is. அந்த பிளான் எடுத்தா இது ஒண்ணுமே இல்லை. அப்ப எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் பார்த்து அதில் கவனம் செலுத்தி அதே விசுவாசத்தை நான் ஓடுவேன் சொன்னா என் வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறும். கர்த்தர் நம்ம கொடுத்துட்ட இந்த மாதத்துல நம்ம எழுந்து நடந்து நம்ம கர்த்தர் வைத்த சுதந்திர கொள்படிக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. நம் கண்களை மூடி தேவன் நோக்கிட்டார்.